கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஐபிஎல் ப்ரிவியூஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11 இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி 9 டீம் முடிஞ்சு கடைசியா 10வது டீமா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி இருக்கிறாங்க, இந்த வருஷம் எப்படி பினிஷ் பண்ண போறாங்க, போன வருஷம் ஒரு அன்பார்ச்சுனேட் சீசன் அவங்களுக்கு, இந்த வருஷம் அதுல இருந்து கம்பேக் கொடுக்க போறாங்களா, எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாருடன் பாத்துட்டீங்கன்னா நம்ம எஸ்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசியா 9 டீம் பினிஷ் பண்ணி 10வது டீமா பண்றோம். சில பல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சில பல அன்எக்ஸ்பெக்டட் பைஸ், அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸ்குவாட் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் 11 அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யார் யாரெல்லாம் ஆட போறாங்க நீங்க சொல்லுங்க. நான் என்னுடைய பிளேயிங் 11ல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. KL Rahul to start with. Abhishek Porel. 1 down Nitish Rana. 2 down Killer Miller. 3 down Tristan Stubbs. Akshar Patel number 6. Ashutosh Sharma or Samir Rizvi number 7. Number 8 Akif Dar. 9 will be Kuldeep Yadav. Number 10, Dushmantha Chameera. 11, Kuldeep Yadav. என்னோட இம்பாக்ட் சப்ஸ்டியூட் 12th பிளேயர் வந்து எய்தர் ஆஃப் நட்டு ஆர் விப்ராஜ் நிகம். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல வந்து ரோல்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிளேயிங் லெவல நான் சொல்லியிருந்தேன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேய் சின்னவன் பேரே போட பத்தி கிடைச்சிருந்திருக்காண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். வேர் இஸ் பிருத்திவிஷா, உங்க செல்ல பிள்ளை? உண்மைதான். பிரித்திஷாக்கு நான் 10 வருஷமா முரட்டு முட்டு கொடுத்துன்னு இருக்கிறதெல்லாம் உண்மைதான். கன்சிடரிங் த ஃபேக்ட் அபிஷேக் போரல் ஹஸ் சம்ஹவ் ப்ரூவன் அஹெட் ஆஃப் பிரித்விஷா. பஸ்ஸில் இதுவும் வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொண்டு போறது வந்து பெட்டர். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அபிஷேக் போரல் இன்கேஸ் அபிஷேக் போரலுக்கு வந்து செட் ஆகல, ஸ்டெடியா கொண்டு போக முடியலன்னா பிரித்திஷா உள்ள கொண்டு வரலாம். அன்லெஸ் ஆர் அன்டில் ஹி ஹஸ் earn the team's trust. இப்போ ஏமக் பதானியோட ட்ரஸ்டையோ அந்த ஒரு கோச்சிங் பேனலோட ட்ரஸ்டையோ பிருத்விஷா வந்து கிராப் பண்ணி இருக்கிற பட்சத்துல அபிஷேக் போரலை விட்டுட்டு அவங்க பிருத்விஷாக்கு கொண்டு வரலாம். விச் மேக்ஸ் டெல்லிஸ் ஓப்பனிங் பேர் மோர் டிஸ்ட்ரக்டிவ். ஒன் எண்ட்ல கேஎல் ராகுலுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் வந்துடும். அடிச்சு ஆடணும்ன்றது வந்து he can take that back foot. 6 ஓவருக்கு அப்புறம் ஷா ஒரு டெல்ட்டை வச்சதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் அந்த டேமேஜை கொண்டு வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் சின்னவன் பர்ஃபார்ம் பண்ணணும். பிருத்விஷா ஊறப்பட்ட வீக்னஸ்ல மாட்டி எதையுமே சரி பண்ணாம ஒவ்வொரு முறையும் டெல்லி சான்ஸ் கொடுத்து ஒரு கட்டத்துல ஃபெட்டப் ஆகி தான் பிருத்விஷால இருந்து அவங்க மூவ் ஆன் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிருத்விஷாக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் செட்டில் இருந்த சின்னவரும் இப்ப வந்து முன்னேற வழியை பாக்குறதுக்காக எல்எஸ்டி போயிட்டு யோகராஜ் சிங்கோட போய் அவரு கூட சேர்ந்துக்குன்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறார். ஏன்னா ஐடியல் கண்டிஷன் அவரு தேடி போறாரு, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு. ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க வந்து இட் இஸ் யுவர் பிரைம். நீங்க இந்த டைம்ல நீங்க ப்ரூவ் பண்ணாதான் உண்டு. நீங்க ஒரு டேலண்டட் பிளேயர், டேலண்டட் பொட்டன்ஷியலை நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு அன்சு ஃபேட்டி கதை தான். இந்த ஜெர்சியை போட்டுக்குன்னு அன்சு ஃபேட்டியை சொல்றேன்னா எந்த அளவுக்கு வலியோட சொல்றேன்றது தெரியும். ஆகாம பிரிட்டிஷா இருக்கணும். இல்ல அவங்க ஊர்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அவரை மாதிரியே இருப்பாரு. அவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அவர் மாதிரியே தான் இருந்தாரு. யாருன்னு சொல்ல விரும்பல, பட் அப்பார்ட் ஃப்ரம் டாபிக் நம்ம போற மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான். அப்படியே நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஏகப்பட்ட ஓப்பனர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு இத்தனை ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க பாத்துட்டீங்கன்னா நீங்களே வந்து இப்பவே நம்ம வந்துட்டு அபிஷேக் போறல பிருத்விஷாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கேஎல் ராகுல் ஓபன் பண்ண போறான்னு சொல்லிட்டாங்க. அவரு கூட ஓபன் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதோ அபிஷேக் போரல் போலாம், இல்லைன்னா பிருத்விஷா போலாம், இல்லைன்னா அந்த ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன்ல நீங்க மாத்திட்டு they can able to open பத்தும் நிஷங்கா. பெண்டகெட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாருல, பெண்டகெட் தான் பேன் பண்ணிட்டாங்களே. அவருக்கு வந்து ரெட் பால்ல கான்சன்ட்ரேட் பண்றேன்னு அவர் வந்து வெளியே போயிட்டாரு. ஹாரி ப்ரூக்கு கதையே தான் அவருக்கும் 2 வருஷம் பேன். அவரு ஒன்னும் அவங்க பிரச்சனை இல்லை.
டெல்லிக்கு. அதான் தேல்பத்ரி சிங் ஒருத்தன் இருக்கிறான், ஸ்மித் வேற ரெடியா இருக்கிறாப்ல அங்க. பாஸ் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பட்டுன்னு பிளைட்ட புடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு. அது தூரமா தேல்பத்ரி சிங் இல்ல. யாருன்னு தெரியும். தேல்பத்ரி சிங் பிஎஸ்எல், நம்ம பிஎஸ்எல் தம்பி தான். லீக் ஆரம்பிச்சு ஆல்ரெடி நேத்து வேற பால் வந்து ஒயிட் பால் வந்துட்டு, நீங்க வந்து பிங்க் பால் வந்து டெஸ்ட் மேட்ச்ல அடி கேள்விப்பட்டிருக்கீங்க? பிங்க் பால் டெஸ்ட், பிங்க் பால் T20 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே உங்களுக்கு எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் பிஎஸ்எல். மேட்ச் ஒழுங்கா நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி டிராமாஸ் எல்லாம் அதிகமா நடக்கும். அதே மாதிரிதான் ஐபிஎல்ல பிளேயர் பற்றாக்குறையா பக்கத்துல, அதுவும் ரொம்ப ஈஸி. இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வரணும்னா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வரணும்னா மிடில் ஈஸ்ட் வழியா தான் வரணும். அங்க அந்த வார் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டம். எப்படியோ வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்ப பிரச்சனையே இல்லை. அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டியது ஐபிஎல் டீம்ஸ்க்கு பக்கத்துலயே இருக்காங்க. ஒரு 3 hours தான், ஒரு பிளைட்டை புக் பண்ணா இங்க வந்து இறங்கிட போறாங்க. ஸோ அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இன்னொன்னுமே வந்து ஸ்டாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஏதாச்சும் ஒரு சைனிங் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் கையில இருக்கு. ஸ்டார்க் இன்னும் ஏதோ வாயை திறக்கல. ஏன்னா ஸ்டார்க்கு தெரியும் இந்த கான்ட்ராக்ட் போனா அதுக்கப்புறம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ஸ்டார்க் கொஞ்சம் உஷாரா இருப்பாரு. இந்த வரேன் உடனே வரேன், இந்த உடனே வரேன்னு சொல்லிக்கின்னு இருக்கிறாரு. ஆனா டிசி வந்து இது கொடுத்துருக்குது, வரியா இல்லையா எனக்கு நீ சொல்லிடு அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஸ்டார்க் விஷயத்துல. அதே மாதிரி இந்த ஸ்குவாடு பாத்துட்டீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோடது நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்குவாடா நான் பாக்குறேன். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஸ்குவாட் நான் வந்து எதை வச்சு சொல்றேன் பவர்ஃபுல் சொல்றேன்னா ஸ்குவாட் டெப்த். நீங்க நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறத நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல நீங்க வந்து இந்த பிளேயிங் 11 தாண்டி, பிளேயிங் 12 தாண்டி, ஒரு 15 பேர் இம்பாக்ட் பிளேயரை தாண்டி ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு பிளேயிங் 11 ஆடலாம் அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு 16ல இருந்து ஒரு 17 பிளேயர்ஸ் அந்த ஒரு கெப்பாசிட்டியில இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஓப்பனர்ஸ் வந்து நம்ம வச்சிருந்த ஓப்பனர்ஸ் KL ராகுல் அண்ட் அபிஷேக் போரல். இது போக பிருத்திவிஷா இருக்காரு, பத்தும் நிஷங்கா இருக்காரு. பென் டக்கெட்டுக்கு ஒரு ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா அங்க அந்த ஒரு ஸ்லாட் வந்தது. ஓப்பனர்ஸே ஒரு 5 பேர். ஏன் ஓப்பனரே வேணும்? எதுக்கு ஓப்பனரு? ஏதாவது மிடில் ஆர்டர் கூட கொண்டு வந்துக்கலாம் அந்த டைம் காம்பினேஷன். அதுதான் டெல்லி வெயிட் பண்ணுது, எப்படி போய்க்கலாம். கருணா அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆமா, ஆல்ரெடி 4 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து பாத்துட்டீங்க இப்ப மிடில் ஆர்டர்ஸும் நீங்க ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து நிதிஷ் ராணாவோ இல்ல கருண் நாயரா இவங்க 2 பேருக்கு யாரோ ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வராரு. இங்கேயே வந்து ஸ்குவாட் பாத்துக்கோங்க, டேவிட் மில்லர் இருக்காரு ஸ்குவாட்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விப்ராஜ் நிகாம், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். இந்த இடத்துல இப்ப நீங்க பென் டக்கெட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மிடில் ஆர்டர்ல சைன் பண்ணீங்கனாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்குவாட் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் தான் ஆகும். அது போக ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸுக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு அண்ட் அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஸ்குவாட்ல. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நீங்க ஏகப்பட்ட ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் நீங்க வந்து ஸ்டார்க்கு இல்ல அப்படின்னா அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஒருவேளை ஸ்டார்க் இல்லைன்னா அது போக உங்களுக்கு துஷ்மந்தா சமீரா இருக்காரு, கைல் ஜேமிசன் இருக்காரு, இன்ஃபார்ம் லுங்கி இங்கிடி இருக்காரு. இப்போ இருக்க ஃபார்முக்கு ரபாடாவோட இங்கிடி வந்து எப்படி சவுத் ஆப்பிரிக்கால இந்த வேர்ல்ட் கப்ல ரபாடாவோட இங்கிடி தான் நல்லா ஒரு லீதல் பவுலரா இருந்தாரு. பிரைமரி ஆப்ஷனா லீட் பவுலிங் அட்டாக் லீட் பண்ண ஒரு பவுலரா இருந்தாரு. அப்படிங்கும் போது லுங்கிடி கூட உள்ள வரலாம் உங்களுக்கு. நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இன்னொரு இடத்துல நான் வந்து 2 விஷயங்கள் சொல்லணும். நீங்க சொன்ன பிளேயிங் லெவல்ல இருந்து ஒரு விஷயம் என்ன எடுத்துட்டு வருவேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் அதுல பண்ணிக்கிறேன். விப்ராஜ் நிகம் இன் பிளேஸ் ஆஃப் அபிஷேக் போரல் வந்து நான் ஒரு இம்பாக்ட் பிளேயர் இன் பிளேஸ்னா ஸ்ட்ரெயிட் அவே லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணல. அபிஷேக் போரலை வந்து நான் வந்து இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு விப்ராஜ் நிகம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் பிளேயிங் லெவல்ல கொண்டு வர போறேன். நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா விப்ராஜ் நிகம் சொல்லியிருந்தீங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் நான் வந்து இன்னொரு 3வது ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனா நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கம்ஃபர்ட் நான் எடுத்துட்டு வரேன் டீமுக்குள்ள. நீங்க வந்து சொல்லலாம் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இருக்கும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் தேவைப்படாதா அப்படின்னு கேட்கும்போது இன்கேஸ் ஆஃப் எனி ஆஃப் டே இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு டேர்னிங் விக்கெட் தராங்க அப்படிங்கும் போது எனக்கு 12 ஓவர்ஸ் 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் தாண்டி போடணும். எனக்கு வந்து ஒரு 10ல இருந்து 12 ஓவர்ஸ் பாக்குறேன். இந்த டைமென்ஷன் நீங்க யோசிச்சீங்க. நிகமோட பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு போன வருஷம். அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரைக்கிங் வந்து அசுதோஷ் அண்ட் நிகம் அந்த ஒரு டென்ட் உங்களுக்கு நம்பர் 8ல வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும். மேட்ச் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு கையை விட்டு போச்சுன்ற ஒரு இது பயமே இருக்காது. யார் பாக்குறவங்க ஆடியன்ஸுக்கும் சரி, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, ஆப்போனன்ஸ்க்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகினே இருக்கும். அதனால நிகம் நீங்க கொண்டு வந்து என்னை பொறுத்த ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணிட்டு போறாரு. போரல் வந்து அவுட்ஃபீல்ட் பிளேயர் தான். நிகமோட ஃபீல்டிங் வாஸ் நாட் பேட். நிகம் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு போன வருஷம். இந்த ரிஸ்வி, ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அஸ்வர் சர்மா, இந்த மிடில் ஆர்டர் டிசி வந்து ஒரு மாதிரி த்ரெட்டனிங்கான இது. நல்ல சூப்பரான ஒரு யூனிட். தலைவன் கில்லர் மில்லர் அதெல்லாம் ஸ்டீல் பை. எல்லாரும் அப்படியே அமைதியா எப்படியா 2 கோடி நீங்க குடுக்குறீங்க? எல்லாம் பர்ஸ வச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா எஸ்ஆர்எச் வந்து நான் சுத்தி வச்சா கேட்கல. எஸ்ஆர்எச் நான் கேட்கறேன், உனக்கு தேவையான ஒரு பீஸ் நீ எப்படி நீ விட்டுட்டு நீ உட்கார்ந்து இருக்கிற? 13 கோடி கொடுத்து நீ லிவிங்ஸ்டன் எடுக்கிறீங்க. நான் தப்பு சொல்லல. உனக்கு ஸ்லாட் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பீஸ் வர்றதுலாம் ரேரு. 2 கோடிக்கு கொடுக்கறதுன்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அங்க எடுத்திருந்தா இன்னும் டெட்லியா இருந்திருக்கும். கிளாசன் அண்ட் மில்லர் 2 சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மிடில் ஆர்டர்ஸ். இப்ப இவங்க எடுத்து ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர்னு 2 இவங்க இன்னும் டெட்லியா உருவாக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க துஷ்மந்தா சமீராவை டைரக்டா பிளேயிங் 11 எடுத்தீங்க. ஸ்டார்க்கோடைய அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர், 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு. நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வைப்பேன். லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான் வேணும் அப்படிங்கும் போது வை கான்ட் வி ட்ரை நடராஜன்? ஒரு இந்தியன் பிளேயர் அந்த இடத்துல வச்சுட்டு நடராஜனை வச்சுட்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வந்து ஒரு ரைட் ஆர்ம் பேசரே நம்ம எடுத்துட்டு வரலாமே. லுங்கி இங்கிடியோ இல்ல கைல் ஜேமிசனோ எடுத்துட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இந்த ஆப்ஷனும் பெட்டரா இருக்கும்ல. கரெக்ட் தான். எனக்கு வந்து பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு டெல்லிக்கு. நம்ம வந்து அதை பத்தி நம்ம கன்ஃபியூஸே ஆயிக்க வேணாம். எப்படி வேணாலும் நீங்க காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து நான் சமீராவை கொண்டு வந்தது காரணம் பவர் பிளேல சமீராஸ் ஒரு 2 overs would be lethal. நட்டு கேன் டூ த நட்டு வந்து டெத் ஓவர் பவுலர்னு ஒரு மாதிரி ப்ரூவன் பிளேயரா இருந்திருக்கிறாரு. போன வருஷம் ஐபிஎல்லும் பெருசா ஆடல. சன்ரைசர்ஸோட லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பவர் பிளேல ஒரு சில ஓவர்ஸ் வந்து போட்டாரு. அதனால நான் சமீராவுக்கு வந்து ஒரு 2 ஓவர் பவர் பிளேல வைக்கணுன்றதுக்காக ஸ்டார் கோட்டை என்ன ஒரு ரோலை பண்ணுவாரோ அது வந்து சமீரா பண்ணுவாருன்னு நான் பார்த்தேன். ஜெமிசன் கேன் டூ த ஜாப். அதுவும் ஒரு மாதிரி லைட்டா அலையுது பிச்சு அப்படின்னு போது. ஆனா டெல்லியில எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்றது ஒரு கேள்வி. அவருக்கு வந்து அந்த ஒரு சண்டிகர் மாதிரியான முலன்பூர் மாதிரியான பிச்சு, இந்த மாதிரி நல்ல டெக் எடுக்கிற பிச்சுல வந்து குத்தி ஏத்துவார். அதெல்லாம் வந்து லீத்தலா இருக்கும். ட்ரை பண்ணலாம். அது வந்து நாட் அ பேட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். டெய்சிக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நாட் அ பேட் ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். எவரி ஆப்ஷன் தே ட்ரை இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அந்த அளவுக்கான ஒரு ஸ்குவாட் அவங்க வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. குடோஸ் டு தி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஐபிஎல் சீசன்ல 2 கோச்சஸ் நடுவுல தான் போட்டியே. ஒன்னு எம்ஐயோடைய கோச் மஹிலா ஜெயவர்தனே, இன்னொன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கோச் ஹேமங் பதானி. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸுக்கு நடுவுல எந்த பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த இடத்துல மஹிலா ஜெயவர்தனேக்கு ஒரு 2-3 ஸ்பாட் தான் அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஹேமங் பதானிக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் டு ஃபில். ஓப்பனிங்ல இருந்து கேஎல் ராகுல் கூட ஓப்பன் இறங்க போறது யாரு? நீங்க வந்து அபிஷேக் போரல வந்து ஸ்ட்ரைட்டாவே எடுத்துட்டு போவீங்களா, இல்ல பிருத்திவி ஷாக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சான்ஸ் தருவீங்களா? இல்ல நான் பத்தும் நிஷங்கா சரியான ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்ரீலங்காவுக்கு சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது ஒருவேளை ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வச்சு அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி அவரை இறக்குவீங்களா? மிடில் ஆர்டர்ஸ்ல யார் இறங்க போறா? கருண் நாயரா, நிதிஷ் ராணாவா? இல்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க விப்ராஜிங்கம், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு 2 பேர் தான் ஆட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி போன சீசன்ல ஓரளவுக்கு சான்ஸ் கிடைச்சு டொமஸ்டிக்ல தே ஹேவ் ப்ரூவன். டி விஜய் அண்ட் இன்னொரு பிளேயர் இருக்காரு, டி விஜய் அண்ட் செக் பண்ணிக்கிறேன், மாதவ் திவாரி. எஸ் மாதவ் திவாரி அண்ட் டி விஜய் இவங்களுமே போன சீசன் ஆடினாங்க. இவங்களுமே அந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கும் போது இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கைல் ஜேமிசன், லுங்கி இங்கிடி, மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டாருன்னா அவரை வந்து ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்துருவீங்க. ஒருவேளை அவர் வரலைன்னா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு நல்ல சைனிங் கிடைச்சதுன்னா அந்த பிளேயர் இது பண்ணுவீங்களா? இல்ல நடராஜன் இருக்காரு, ஆகிப்தார் நபி இருக்காரு, நம்ம ஆகிப்தார் நபி பத்தி பேசவே இல்லை. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆகிப் நபியை வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவன்ல பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட ஸ்கில்ஸ் வந்து எனக்கு அவர் வந்து ஸ்டேட்டிங்ல கொண்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு அதிகமா இருக்குது. அவருக்கு கவரப்பா வந்து முகேஷ் மெக்ராவும் இருக்காரு. இன்கேஸ் அகிப்தாரால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவரை விட்டுட்டோம், முகேஷ் குமாரை விட்டுட்டோம் நம்ம. சோ இந்த ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது இப்போ
ஆனா வந்து இப்போ பவுலிங் நம்ம நம்ம வச்சிருந்த ஒரு பிளேயிங் லெவனே எடுத்துப்போம். துஷ்மந்தா சமீராவே நம்ம வச்சுப்போம் ஸ்டேடியமே பிளேயிங் லெவன்ல. இப்போ பவர் பிளே ஓவர்ஸ் போட போறது யாரு? மிடில்ஸ்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க கண்ட்ரோல் பண்ண, போத் குல்தீப் அண்ட் அக்ஷர். பவர் பிளே யாருக்கு, டெத் ஓவர் யாருக்கு, எப்படி இந்த ஓவர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணுவாங்க? அதான் சமீராவோட கோட்டா முடிச்சுன்னு நீங்க 3 ஓவர் சமீராக்கு அங்கேயே பவர் பிளேல முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து அக்சர் பட்டேல் இடையில ஒரு ஓவர் இங்க ட்ரை பண்ணி இது பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கா அக்சர் பட்டேல் ஒரு ஓவர் போட்டுக்கலாம். இங்கிடி வந்து மீதி கவர் அப் பண்ணிக்கலாம். அகிப்தார் வந்து அகிப்தார் 2, அக்சர் பட்டேல் 1, இவரு வந்து சமீரா 2, இங்கிடி 1, இப்படி போய்க்கலாம். இல்லையா 3-2-1 போய்க்கலாம். இங்கிடி 1, அகிப்தார் 2, சமீரா 3 அப்படின்னு. இல்ல நான் இப்படி இங்கிடி இப்படி கவர் ஃபுல்லாவே பண்றேன். இல்ல நான் இப்படி கவர் பண்றேன். நான் முகேஷ் இங்கிடி நட்ராஜன் நான் இப்படி ஆடுறேன். அப்படிங்கும்போது முகேஷ் அண்ட் இங்கிடி bowling மேக்ஸிமம், இங்கிடி bowling 3 overs in பவர் பிளே, 2 in சாரி எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷன்ல. ஸ்டப்ஸ் வராரு, மில்லர் வராரு, இங்கிடி வராரு. நீங்க சமீர் ஆடியது ஆகணும். அப்போ இல்ல சமீரா ஆடணும்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் காம்பினேஷன். சமீராவே வேணாம், முகேஷ்குமார், அகிப்தார், நடராஜன், அப்போ அதுக்கப்புறம் இங்கிடி 4 பேர் வச்சு கூட நீங்க போய்க்கலாம். 10 நிமிஷம் டாப்ல வச்சு கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க இந்தியன் கோர் மிடில் ஆர்டர்ல இருக்கிறதுனால உங்க பிரச்சனை இல்லை. டாப்லயும் பாட்டம்லயும் தான் நீங்க வந்து ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இன் கேஸ் பிஎஸ்எல்ல யாராவது மிடில் ஆர்டருக்குன்னு ஒரு நல்ல ரெக்ரூட் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஓகே, யூ கேன் ட்ரை தட். இன்னும் யார் இருக்கிறான்றது நம்ம பார்க்கணும். இன்னும் பிஎஸ்எல்ல யார் இருக்கிறா என்னன்றது சரியா தெரியல. அந்த மிடில் ஆர்டர் மிட் ஸ்பாட்ஸுக்கு இல்ல நான் நேத்து அவங்க எல்லாம் ஐபிஎல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இல்ல நான் நேத்து வந்து பார்த்தேன். சரி ஓகே, நான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் யாரு சைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்எல் மேட்சஸ் ஒன்று பார்த்தேன். நேத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. மிடில் ஆர்டர்ல ஓவர்சீஸ் பிளேயர் யாராவது தேடுறாங்கன்னு பார்த்தா மார்னஸ் லபிஸ்டன் இருந்தாரு. சரி ஆடி இருக்காரான்னு பாத்துட்டீங்கன்னா பாபர் ஆசமுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அவருக்கு ஆப்போசிட் டீம்ல. லபுஜன்ல என்ன ஆஜிக்கோட பேசும். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு சிலருக்கு சான்ஸ் கிடைக்கல. தே மைட் ஹவ் ரெஜிஸ்டர். பேர் சரியா இருக்காரா? ரஹமனுல்லா குர்பாஸ். ஏன் அவ்வளவு தூரம் டக்கெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரஹமனுல்லா குர்பாஸ் போகலாம். ஆனா இங்க ஆல்ரெடி ஹேமந்த் பதானி வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிருக்காரு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. அதுவும் வாஸ்தவம் தான். ரஹமனுல்லா குர்பாஸ் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் ஒரு பிளேயர் ஒருத்தர் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஒரு பேர் எனக்கு சரியா தெரியல. லெப்ட் ஹேண்டா 5வது விக்கெட் ரசூலி அவரு தானே சொல்றீங்க? பேர் சரியா வரல. ஓரளவுக்கு பண்ணாரு, நல்லா பண்ணாரு. ஆப்ஷன்ஸ் இருக்குது ஐயா. சிக்கந்தர் ராசா வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆப்ட் அவுட் ஆனாரா? ஆடிட்டு இருக்காரு. இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தானா? இல்ல இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரான்னு தெரியல. இங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. தென் வை நாட் சிக்கந்தர் ராசா? ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் பண்றதுக்குன்னு. எங்க அவங்க இது வந்து மேனேஜ்மெண்டோட கால் தான், யாரை எப்ப கொண்டு வரணும் அப்படின்றது. இல்ல யாருமே வேணாம், எனக்கு திருப்பி நான் பிரேசர் மெக்கருக்கே போறேன்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்டா மெக்கருக்கே உள்ள கொண்டு வந்து திடீர்னு பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு 2024 மாதிரி இன்னமும் மோசமா இருக்கும். டெல்லி வெறி பிடிச்சிருக்கும். அதையும் இருக்கு. ஆனா நான் முன்னாடி சொன்ன அதே கருத்து தான். எங்க ஆட வைப்பீங்க? ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாரு. என் தலைவன் பிருத்திவி ஷாக்கு சான்ஸ் தரணும் 2 மேட்ச். அவரு ப்ரூவ் பண்ணலைனாதான் மத்தவங்களுக்கு தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெல்லி என்ன பண்றாங்க, ஹேமந்த் பதானி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். முதல் மேட்ச் யாரு கூட? டெல்லிக்கு ஓகே 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 அந்த ரைவல்ரி. ஓகே ஓகே வந்துட்டு ஃபார்மர் டீம்ஸ் கூட ஆடுறாங்க 2 பேரும். பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு. இந்த வருஷம் போன வருஷம் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா சொல்ல மறந்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட, போன வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் அன்பார்ச்சுனேட்டா ஸ்லிப் ஆச்சுன்னு சொன்னேன். எப்படி ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா முதல் 8 மேட்ச்ல அவங்கதான் அப்படின்னு இருந்தாங்க. அங்க இருந்து ஸ்லிப் ஆனாங்க. 4 மேட்ச்
இல்ல மும்பை இந்தியன்ஸ் கூட தோக்குற முடியும் அவங்க வின் பண்ணி ஆமா மும்பை இந்தியன்ஸ் முதல் 4 மேட்ச் அன்பிட்டுன்னு 8 பாயிண்டோட கெத்தா இருந்தாங்க. 13வது ஓவர் வரைக்கும் வெயிட்டா மேட்சை கொண்டு போனாங்க 5வது வின்ன நோக்கி. இவங்க 5வது லாஸ நோக்கி போயிருந்தாங்க. ஒரு பால் ஒண்ணு ஷார்ட்னர் விட்டு திருப்புவாரு, சட்டார்னு அடிக்கும். அங்க இருந்து செதர்னது டெயில்ஸ் மட்டும் இல்ல, டெல்லியோட மொத்த கனவுகளும் சில்ல சில்லையா செதறிச்சு. எஸ், அந்த ஒரு டீம் வந்து மேல உயர்ந்தது அந்த ஒரு பால்ல இருந்து. அந்த ஒன் பால் சேஞ்ச் என்டையர் டோர்னமெண்ட். டெல்லி அப்ப அந்த ஒரு இதுல அப்படியே போயிருந்தாங்கன்னா பிளே ஆஃப் ரீச் ஆகி இந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு பதிலா அவங்க ஃபைனல் ஆடி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். டெல்லி அங்க இருந்து பிடிக்கும். எஸ், விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. This is the best squad Delhi has assembled post Shreyas Iyer era. Shreyas Iyer இருக்குதப்ப அந்த ஒரு 2 வருஷம் ஒரு டீம் ஒரு அசம்பிள் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண நல்ல டீம் டெல்லி இப்போ அசம்பிள் பண்ணியிருக்கிற டீம் தான். அப்ப இது வந்து 2020 ரிப்பீட்ங்கிறீங்க நீங்க? வாய்ப்பு இருக்கு. அக்ஷர் பட்டேல் கரெக்டா ரிசோர்ஸை யூஸ் பண்ணாருன்னா we can see Delhi once again in the final. நம்மளும் போவோம் 2020 போய்தான் ஆகணும். உனக்கு வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. பாப்பா என்ன பண்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த போன டைம் விட்டதை அந்த டைம் பிடிக்கிறாங்களா, பிளே ஆஃப் டாப் 4 போறாங்களா அப்படின்னு. சோ கடைசி டீம் பார்த்துட்டோம். அதனால ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன், இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறதால டாப் 4 யாரு போக போறோம்? அப்பா இவ்வளவு பேரு இதை தூக்கி போடுற, குண்டை தூக்கி போடுற நியாயமா? இந்த கடைசி டீம் நம்ம தான் கடைசியா முடிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே சொல்லுவான். ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேக் அ ரிடம்ஷன் ஆகுது. பவுலிங்கே இல்லைன்னாலும் பவர் பிளே பவுலிங்கை வச்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள வந்துடுற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அனதர் டீம் மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு இப்ப சொன்ன டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த ஒரு கடைசி ஸ்பாட்டுக்கு எய்தர் ஆஃப் ஜிடி ஆர் ஆர்சிபி மைட் மேக் இட். ஓகே, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நீங்க கடைசி எப்படி சொல்றது பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து கடைசி டீமா வச்சிருக்கீங்க. இதர் அதுவும் ஜிடிஆர் ஆர்சிபின்னு வச்சிருக்கீங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னா, போன மேட்ச் ரிவ்யூ பண்ணும்போது 60% சான்ஸ் அப்படின்னு தான் ஃபுட்போர்ட் தான் கொடுத்துருந்தீங்க. பாப்போம் இப்ப டெல்லிக்கு என்ன பாயிண்ட் கேட்க மாட்டேன். அந்த ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸோட ஒரு சின்ன கர்ஸ் ஒன்னு அது துரத்திக்கினே இருக்குது அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட். அதை நான் ரீசன்ட் டைம்ஸ் போன வருஷம் கேகேஆர், நீங்க கேகேஆர் சொல்லும் போது உங்களுக்கு கேகேஆர் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க, அவங்களோட மேனேஜ்மெண்டோட கோளாறுனால அது நடந்துச்சுன்னு. பட் லிவர்பூலு, ஹரியானா ஸ்டீலர்ஸ், புனேரி பல்டன் அரௌண்ட் த குளோபுல நான் சொல்றேன், இந்த மாதிரியான சாம்பியன்ஸ் ரைட்டு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க. இப்ப கூட ஆர்சிபி நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துடுறவா ப்ரெடிக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்றேனே. 3 மேட்சுக்கு ஆர்சிபி நல்ல ஸ்டார்ட் வரும், இடையில ஸ்லிப் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு டிமோட்டிவேஷன் ஒரு சின்ன ஒரு ட்ரவுட்டை கொண்டு வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆர்சிபி பிரச்சனைகளை வந்து மறைச்ச மாதிரி இந்த ஒரு வின்ஸ் கொண்டு போகும். பஸ்ஸில் பிரச்சனைகள் இருக்குது, அது ஃபுல்லா ரிசால்வ் பண்ணணும்னா இந்த சீசன்ல கொஞ்சம் மெனக்கெடணும். அவங்களுக்கு போக போக தான் பிரச்சனைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அது எந்த அளவுக்கு அவங்க வந்து சரி கட்டி ஆடுறாங்களோ இந்த டென்ட்டை வந்து குறைக்கலாம். போன சீசன் த சீசன் ஆஃப் எப்படி சொல்றது ஜிங்ஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த சீசன் த சீசன் ஆஃப் ஆண்டைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா த்ரூ அவுட் த சீசன் இந்த த்ரூ அவுட் த ஸ்போர்ட்டிங் வேர்ல்டு இப்ப கடந்த 2 வருஷம் சொல்றோம், 2 மாசமா 3 மாசம் ஆயிடுச்சு. ஐ திங்க் 3rd month க்ளோஸ் ஆக போகுது இன்னும் 2 daysல. அப்படிங்கும் போது ஓவர் த வேர்ல்ட் இது வரைக்கும் ட்ராஃபி வின் பண்ண டீம்ஸ் வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கமா இருக்கு இந்த இயர்ல. அப்படிங்கும் போது ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்களும் ட்ராஃபி வின் பண்ணிட்டீங்க, யூ ஆர் நாட் அ நியூ டீம். அப்படிங்கும் போது உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஸோ பாப்போம் எந்த டீம் வந்து இந்த டைம் ட்ராஃபி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது. 10 டீமோட ரிவ்யூஸ் பார்த்துட்டோம். எல்லா 10 டீம் உங்க ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிடுறேன். எஸ்கேப் ஆகலன்னு பார்த்தேன், வைண்ட் அப் பண்ணிட்டு நன்றி வணக்கம் போட்டுட்டு சரி ஓகே. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க, அட்லீஸ்ட் பிளே ஆஃப் ஆச்சு போயிருங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ப்ரெடிக்ட் பண்ணதுக்காச்சு.
ஏன்னா எல்லா ஏஐயுமே ப்ரெடிக்ட் பண்ணிருச்சான், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருக்க எல்லா ஆளுங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஓகே, என்னுடைய ப்ரெடிக்ஷன் பாத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நம்பர் 1. அடுத்ததா ஆர்சிபிக்கு நான் இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் போன சீசன்ல டாப் 3ல முடிச்ச 3 பேருமே நான் அந்த போன சீசன் ஜிடி வந்திருந்தாங்க உள்ள, அவங்களுக்கு பதிலா இந்த டைம் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்லைன்னா சிஎஸ்கே 2 பங்காளிச்சா நான் வைக்கிறேன் இந்த ஒரு லிஸ்ட்ல. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அன்டில் தென் அடுத்த வீடியோ இன்னைக்கு நைட்டே வருவோம், திரும்ப வரும். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, உங்களை அதுல சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது HPD அண்ட் கீகா. நன்றி, வணக்கம்.